ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் ஒரு கிரிட் டிசைனை எப்படி டெவலப் பண்ணுறது அண்ட் இதை ஒரு ஸ்க்ரீன் சைஸ்க்கும் எப்படி அடாப்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம 6 கார்ட்ஸை வச்சு தான் இந்த டிசைனை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கார்டை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லா கார்ட்லேயும் ஒரு இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பட்டன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கார்டை ஸ்டைல் பண்ணலாம். கிளாஸ் BG-Gray-100 ஒரு லைட் கிரே கலரை பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணும். ரவுண்டட் LG gives rounded corner to the card. ஷேடோ MD ஒரு மீடியம் ஷேடோ எஃபெக்டை அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணும் அண்ட் பேடிங் 6 கொடுத்துருக்கேன். இப்போ இமேஜுக்கு நான் ஃபுல் வித் அண்ட் ஃபிக்ஸ்டு ஹைட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கவர். இந்த கிளாஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம இமேஜ் கொடுத்துருக்கிற சைஸில் ஃபிட் ஆகிறதுக்காக தான் ஆப்ஜெக்ட் கவருங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கண்டெய்னருக்கு நான் பேடிங் கொடுத்துருக்கேன். கார்டோட டைட்டிலுக்கு சைஸ், போல்ட்னஸ் அண்ட் கலரும் அப்ளை பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் எக்ஸல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ், போல்ட்னஸ்க்காக ஃபாண்ட் போல்ட் அண்ட் டார்க் கிரே கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கும் டெக்ஸ்டோட கலர் அண்ட் மார்ஜின் டாப் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டனுக்கு மார்ஜின் டாப் 4, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அண்ட் டெக்ஸ்டோட கலர் ஒயிட்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஹாரிசாண்டலாகவும் வேர்ட்டிக்கலாகவும் பேடிங்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ரவுண்டட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாமே ரவுண்டாக நம்மளுக்கு காமிக்கும். ஓவர் கோலன் BG-Blue-600 எதுக்கு அப்படின்னா நம்ம கர்சரை பட்டன் மேலே வைக்கும்போது ஒரு டார்க் ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிற ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இந்த கார்டை நான் காப்பி பண்ணி ஒரு 5 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஹவு த அவுட்புட் லுக்ஸ். ஸோ இதில் எல்லாமே ரிப்பீட்டட் இமேஜஸாக இருக்கிறனால நான் இமேஜஸும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மெயின் கண்டெய்னரில் கிரிட் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி எனக்கு லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு ஒரு ரோவில் 3 காலம் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இதில் ஒரு கார்டுக்கும் பிட்வீனில் ஸ்பேஸே இல்லை, அதனால் கேப் -6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு மீடியம் ஸ்க்ரீன் சைஸ்க்கு எனக்கு ஒரு ரோவில் 2 காலம்ஸ் தான் தெரியணும், அதனால் MD:grid-calls2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்க்ரீனில் எனக்கு ஒரு ரோவில் ஒரே ஒரு காலம் தான் தெரியணும். That's how you create a responsive card layout using Tailwind CSS. Thank you for watching.